உடம்புல பிரச்சனை, மனசுல பிரச்சனை, நிம்மதி இல்லை, ஃபேமிலியில் பிரச்சனை, ஒன்று போனா ஒன்று இப்படிலாம் அனுபவிச்சோம். ஏன்னா அந்த ராசியில் ராகு கிரகண தோஷம், மனப்பதட்டம், மன அழுத்தம், மன உளைச்சல், ஆன்சைட்டி, டெப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த ராகு இப்போ வெளியில் வந்துட்டார். ராகு வெளியில் வந்த நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெளிவை தருவார். ஒரு மனோதிடத்தோடு மனோதைரியத்தோடு தடையில்லாத பல காரியத்தில் முன்னேறி வெற்றியை பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் மீனராசிக்கு சத்தியமாக அமைஞ்சே தீரும். எதை நினைச்செல்லாம் உங்க மனசு குமுறிச்சோ, எதை நினைச்செல்லாம் நீங்க வருத்தப்பட்டீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களை அப்படியே சித்திரவதைப்படுத்துச்சோ அத்தனை விஷயத்திலையும் கடவுள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தே தீர்வார். ரொம்ப முக்கியமாக பார்க்கணுன்னா தெய்வத்தினுடைய அருள் கிட்டும். சார் கோயிலுக்கு போனேன், விளக்கேற்றினேன், சாமி கும்பிட்டேன், எனக்கு நல்லது நடக்கலையோன்னு நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் தெய்வம் உங்களோடு பேசும். நீங்கள் எதையெல்லாம் கடவுள்கிட்ட கண்ணீரோட கோரிக்கையாக வச்சுங்களோ அந்த பிரார்த்தனைகள் அத்தனையும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நடந்தே தீரும். நிறைய நாடுகளுக்கு பயணம் பண்ண போறீங்க. வேற்றுமொழி பேசக்கூடியவர்களால் ஆதாயம், திடீர் அறிமுகங்கள் கிடைக்கும், பிரபலமானவர்களால் உங்களுக்கு பெரிய உதவிகளை கடவுள் கொடுக்க போறாரு. அதே மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியா முக்கியமா பார்க்கும் பொழுது 7 இருந்த கேது 6க்கு வந்திருக்கிறதுனால ஃபேமிலி லைஃப்ல இருந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். ஸோ கல்யாணம் நடக்கும், சுபகாரியங்கள் பண்ணலாம், பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்மதோஷங்கள் அத்தனையும் விலகும். ஸோ அதே மாதிரி முக்கியமான விஷயமா பார்க்கப்படக்கூடியது 7 இருக்கக்கூடிய கேது 6வது இடத்துக்கு வந்திருக்கார்.